Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Sonsons Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துருந்துருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன், எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட்ஸை கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து 6K சப்ஸ்கிரைப் வந்தால் எவ்ரி சாட்டர்டே இல்லைனா சண்டே ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து லைவ் வந்து போயிடலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் லைவ் வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி 6K வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோஎஸ்டி அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஈரோஎஸ்டி என்ன பண்ணியிருக்கான், சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ தான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஓகே. ஸோ எப்போ 6K வருதோ எல்லா கரன்சி பேரும் லைவில் அனலைஸ் பண்ணி எங்கே நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த நெக்ஸ்ட் வீக்கோட மூமெண்ட்ஸ் எங்கே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றது பிளானை வந்து லைவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லைவ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லாஸ்ட்டு லைவ் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை வந்து பாருங்கள். ஓகே, ஈரோஎஸ்டி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டோட்டலி மேலே போயிட்டு நமக்கு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த இடத்துல செல்லும் பண்ணோம், ப்ராஃபிட்டும் பண்ணோம். ஓகேங்களா? ப்ராஃபிட்டை ஷோ பண்ணுறேன். ப்ராஃபிட் வந்து பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணோன்றது டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னோட டெலகிராம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இன்ஸ்டாவோட ஐடி இருக்கும். ஸோ எவ்ரிடே ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து நான் யூடியூப்பில் சொல்கிறதுக்கு சான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அதில் வந்து ப்ராஃபிட்ஸை மட்டும் லோட் பண்ணிட்டு வருவேன். நீங்கள் வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் அந்த ப்ராஃபிட் எப்படி எடுத்தேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சில ட்ரேட்ஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈரோஎஸ்டி கான்செப்ட், ஈரோஎஸ்டியோட கேரக்டர் என்ன அப்படின்றது மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஒரு ஒரு சார்ட் வந்து அனலைஸ் பண்ணுறீங்கன்னா அது கேரக்டர் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். உள்ள டிமாண்ட்ஸை பார்க்கணும், அதில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கணும், என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் நம்ம என்ட்ரி வந்து போகும்போது க்ரைட்டீரியாஸ் பில்ட் ஆகணும், அந்த என்ட்ரிஸ் வந்து வேலிடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி போகும். அப்போ அதையும் மீறி நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 0.5% தான் எஸ்எல் வந்து ஹிட் ஆகணும். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து ஹிட் ஆகக்கூடாது. அதுக்குள்ளேயே நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னா நம்ம கேபிட்டலில் ரொம்ப சிம்பிளாக அசால்ட்டாக நம்ம வந்து க்ரோ பண்ணலாம் எவ்வளோ எஸ்எல் அடித்தாலும். அதை தாண்டி 0.5%க்கு மேலே ஒரு 1%ன்னு வச்சுக்கோங்க. 1%க்கு மேலே ஒவ்வொரு ட்ரேட்லேயும் நீங்கள் ரிஸ்க் ஆகிட்டே வருது அப்படின்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஈரோஎஸ்டி பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து எனக்கு மெயின் ஹையாக இருந்தது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஹை. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸ், இது பிஓஎஸ், இந்த 2 லோவை பிரேக் பண்ணி நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சோச் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ராங் சோச் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் மேலே போனால் ஒரு கன்சால்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான், நமக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு மார்க்கெட் கரெக்டாக பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணுச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட். அதை தாண்டி நமக்கு இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. நான் இங்கேயே சொல்லிட்டேன் பை வந்து மார்க்கெட் வந்து பை தான் போகும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சப்ளைலேருந்து திரும்பும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஏன்னா நமக்கு டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காமல் மேலே வந்திருக்கு. அதனால் இந்த சப்ளைலேருந்து திரும்பும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ இந்த சப்ளையில் நம்ம ரீஃபண்ட்மெண்ட்லாம் பார்த்து செல்லெல்லாம் போட்டு ப்ராஃபிட் பண்ணோம். ஆனால் இருந்தாலும் மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணி பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? அன்எக்ஸ்பெக்டட் நமக்கு வந்து எதிர்பாராத விதமாக இந்த ஹை வந்து எடுத்துருச்சு. ஓகேங்களா? அதனால் இந்த சப்ளைன்றது நமக்கு வந்து ஒரு ஃப்ளிப். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் அப்படின்றது நமக்கு ஒரு ஃப்ளிப் என்ட்ரி. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லிக்விடிட்டி. ஓகேங்களா? இது எல்லாமே லிக்விடிட்டி. அதுக்கு கீழே நமக்கு டிமாண்டுன்னு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிமாண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தானே எடுக்கணும். எதுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஒரு என்ட்ரி போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம்.
ஆமா தானே? இப்படி நம்ம என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி வந்து என்ட்ரி எடுக்காம இங்கேருந்து திரும்பி போற சினாரியோஸ் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ, நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதனால இத ஃபுல்லாவே எடுத்துட்டு மார்க்கெட் உள்ள வந்த பின்னாடி நம்ம கன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். டைரக்ட்டா என்ட்ரி ஆக போறது கிடையாது. இதுக்குள்ள வந்துட்டு நமக்கு இங்க இருக்கிற டிமாண்ட் மிட்டிகேட் ஆகாம, இதுக்குள்ள வந்துட்டு இப்படியே போனோம்னா, இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் மேல போற மாரி இருக்கும். அதுவும் இல்லாம இதுவும் டிமாண்ட் தான். ஃபுல் சைஸ் பாடி கேண்டிலும் ஒரு டிமாண்ட் தான். இங்க இருந்தும் கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளிப் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா, நமக்கு இங்க சப்ளை மிட்டிகேட் ஆகாம வரணும். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு ஹரிசாண்டல் எடுத்துக்கங்க. எவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்கு, அங்க ஒரு லைன போட்டுட்டு, இந்த இடத்துல பாருங்க. சப்ளை ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சப்ளை இல்ல. ஓகேங்களா? சப்ளை இல்லாம நமக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன போடலாம். கரெக்ட்டா போடுவோம். மார்க்கெட் இந்த ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு கீழ வரானான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஹைய ஸ்வீப் பண்ணாம, இந்த ஹைய எடுக்காம கீழ வந்தானா, இந்த ஃபிளிப் என்ட்ரி ஒர்க் ஆகும். அப்படி இது எடுக்காம வரணும். எடுக்காம வந்தானா ஃபிளிப்பு ஒர்க் ஆகும். அப்படி எடுத்துட்டு வந்தானா, நமக்கு இது கொஞ்சம் டவுட்டு. இது ஒர்க் ஆகுறது. ரியாக்ஷன் பண்ணி இது பை வந்து போயிருவோம். இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஸோ, நம்ம இத கொஞ்சம் பார்ப்போம். இன்கேஸ் இந்த இத எடுத்துட்டான். இத எடுத்துட்டு கீழ வரான்னா, இந்த இடத்துல இன்ட்ராடே பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ராஃபிட்டே பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. இந்த ஃபிளிப்ல இன்ட்ராடே பண்ணணும். இன்ட்ராடே பண்ண கத்துக்குங்க. எஸ்எம்சில பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பண்றத கத்துக்கணும். மனசு வேணும். கரெக்ட்டா பிரேக் ஈவன் பண்ணணும். ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் போதும் அப்படின்ட்டு வெளிய வந்துரணும். ஓகேங்களா? அப்புறம் நமக்கு இங்க எக்ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டான் அப்படின்னா, நமக்கு இங்க இருந்து ஹோல்டு பண்ணி இந்த ஹை வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப எக்ஸ்ட்ரீம்ன்றது இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம். சரிங்களா? இது வந்து ஃபிளிப். இது ஒர்க் ஆகறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு நல்ல ஃபிளிப் தான். இப்போ இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு இது வந்து லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டியூஸ்மென்ட்டா இருக்கு. ஆனா இந்த ஃபிளிப்புக்கு இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஃபிளிப்புக்கு இன்டியூஸ்மென்ட் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஃபிளிப்புக்கு வந்து இன்டியூஸ்மென்ட் தேவை இல்ல. ஆனா மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேல போயிட்டு வரான் அப்படின்னா, நம்ம கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்க்கறது பெட்டர். ஓகேங்களா? சிம்பிள் தான். நமக்கு இங்க இருந்து ஒரு என்ட்ரியும், அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு என்ட்ரியும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க தான் இருக்கு. உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ்லாம் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஹீரோயிஸ்ட்ல இந்த 2 டிமாண்ட் தான் இப்போதைக்கு நமக்கு பை வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டெய்லில நான் பார்த்துட்டுருக்கேன். 4 ஹவர்ல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகி கீழ வருதுன்னா, இங்கேருந்து ஒரு செல் வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஆனா என்னோட சஜஷன் இல்ல. செல் கீழ வர வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாதுன்னா, ஒரு செல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? 4 ஹவர்ல சோர்ஸ் நடந்து கீழ வரணும். ஓகேங்களா? ஸோ அத பத்தி பேச வேணாம். ஓகே. ஹீரோயிஸ்ட்ல இதுதான் வந்து நமக்கு மொமெண்ட். ஸோ வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறமா 6K சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க லைவ் வர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத வந்து கமெண்ட் வந்து பண்ணிருங்க. நான் பார்க்குறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய். தேங்க் யூ.